திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாவே முடியாது. நீ ஏன்டா இங்கே வந்த, அடித்து தூக்கிட்டு வந்து அளவு வெளில போட்டுரும். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஊவரி, அந்த கடலில் கால் வச்சா உள்ளே எடுத்துன்னு போயிடும். அப்புறம் எங்கன்னா ஒதுங்க வேண்டியது தான். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை முருகர் அடியோடு மாற்றுவார். மிகப்பெரிய விஷயம். கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு மடிப்பிச்சை எடுத்தா என்ன நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிவிடும். ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் அது. மேற்கு நோக்கிய ராஜகோபுரம். செந்திலாண்டவன் உள்ள இல்ல, முருகர் தான் கடல், கடல் தான் முருகர். இல்ல இப்ப அந்த 6 படைக்குமே இந்த அமைப்பு இருக்கா? இல்ல, இந்த இதுக்கு மட்டும் இந்த அமைப்பு திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூருக்கு மட்டும். ஓகே. இப்ப நிறைய பேர் 6 படைக்கும் போயிட்டு வர்றது நல்லதுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. முருகர் மேல இருக்கிற அதீத பக்தியில பேசுவாங்க. நான் 6 படைக்கும் போறேன், 6 படையிலையும் முருகர் இருக்கார், நம்ம மனசுலையும் முருகர் இருக்கார். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் எங்க இருக்காருன்னு கேட்டா நான் 2 இடத்துல இருப்பார்.